ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த வியாழக்கிழமை காலை நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. இன்று மாலை சகோதரர்களின் ஐக்கிய ஜெபம் உண்டு. சகோதரர்கள் அதிகமாய் கடந்து வாருங்கள். கடந்த வாரத்தில் 2வது ஆராதனையில் உள்ள பலரும் உங்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கிறீர்கள். நம் குறைந்தபட்சம் 50 தாண்ட வேண்டும் என்பது மன விருப்பம். அதை இந்த வாரத்திலே கூட நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் அதை செய்ய உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளிலே 73ஆம் சங்கீதத்தின் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இது ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். யாரெல்லாம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தேவன் நல்லவராகவே இருப்பார்னு சொல்லியிருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது சுத்த இருதயம் உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் என்ன செய்கிறது? மனுஷன் தானே. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருந்தாலும், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. அப்போ என்னுடைய அடிகள் சறுக்குதலுக்கும் தள்ளாடுதலுக்கும் இடையில நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனாலும் சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறதுனால அந்த தள்ளாடுதலுக்கும் சறுக்குதலுக்கும் நம்மை தப்பு வைக்கிறார். ஆகையினால்தான் 26ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது. எனக்கு ஏற்படுகிற சூழ்நிலைகள் நிமித்தமாய் சில சமயங்களில் என் மாம்சமும் என் இருதயம் கூட மாண்டு போகிற சூழ்நிலைக்கு வருகிறது. ஆனால் தேவன் என்றென்றைக்கும், நான் மாண்டு போகிற சூழ்நிலை இருந்தாலும் சரி, என் இருதயம் மாண்டு போகிற சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இஸ் மை பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையின் பங்காகவே அவர் மாறி போகும்போது எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை சந்தோஷம். ஃபாதர் பாடும்போது ஒரு பாட்டு சொன்னார், என் நிழலாய் மாறிவிட்டீர். நிழலாய் மாறிவிட்டீர்னு என்ன அர்த்தம்? என்னையும் நிழலையும் பிரிக்க முடியாது. உங்களையும் உங்கள் நிழலையும் பிரிக்க முடியுமா? லைட்டு போட்டாலும் சரி, போடாட்டாலும் சரி. லைட்டு போட்டால் தெரியும், லைட்டு போடாட்டால் தெரியாது. ஆனால் உங்களுடைய நிழலும் நீங்களும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது போல தேவன் நம்மோட பங்காக இருக்கிறார். நம்முடைய போக்கு வரத்து எல்லா காரியங்களிலும் அவர் பங்காக இருக்கிறார். இங்கே சொல்லியிருக்கிறது, பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பமே கிடையாது. ஆகியனாலே என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போனாலும் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இது இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையில காணப்பட நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய பங்காயிருக்கிற கர்த்தர், நம்முடைய நிழலாயிருக்கிற கர்த்தர், நம்மோடு ஒன்றித்து போன கர்த்தர் அப்படியே செய்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இன்றைக்கு தந்த இந்த நல்வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் எங்கள் பங்காக இருக்கிறதற்காக உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரம். எங்களோடு ஒன்றி விட்டதினால் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் என்னுடையவன் என்று சொல்லியிருக்கிறீரே, எத்தனை சந்தோஷமான காரியம் இது. இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் அனுபவித்து உங்கள் நாமத்துக்கு மகிமையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். சாயங்காலம் எங்களுடைய கர்த்தாவே பிரதர்ஸ் பிரேயரில் நீர் கூட இருந்து அதை ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பரிசுத்த நாமத்தை மைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்த பிதாவே, ஆமென். பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எங்களுக்கு யார் இருக்கிறார்கள் ஆண்டவரே? பூலோகத்திலும் உண்மை தவிர எங்களுக்கு வேற விருப்பமும் இல்லை. இப்படிப்பட்ட வாய்ப்பு எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு கோடான கூடி ஸ்தோத்திரம். Thank you so much and God bless you abundantly again and again and again and again. Amen.